மக்கள் இன்னைக்கு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது புகழ்பெற்ற ஒரு ஆஞ்சநேயர் கோயில். அது எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தாங்க. ஆமாங்க. அதாவது நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கிட்டத்தட்ட பாகல்பட்டியிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்தீங்கன்னா, அதாவது முத்தம்பட்டிக்கும் இந்த பாகல்பட்டிக்கும் இடைப்பட்ட சென்டரில் தான் அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இது வந்து ரயில்வே துறையால் கண்டறியப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இது சனிக்கிழமையும் சரி, இந்த அமாவாசை அப்புறம் இந்த ஆடி 18 இந்த ஆடி 21 அந்த காலகட்டத்தில் இந்த கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான கோயில்னு சொல்லலாம். இங்கே வந்து எக்கச்சக்கமான ஜனங்கள், அதாவது எக்கச்சக்கமான மக்கள் வந்து இங்கே ஒரு கும்மிடிக்கு வந்து நிறைவேற்றிட்டு போகிறதும் சரி, இந்த கடவுள்கிட்ட நம்ம ஒரு கும்மிடிக்கு நிறைவேற்றணுமோ அது கண்டிப்பாக அந்த 1 வீக்கில் நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த பொதுமக்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம், அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த கோயில் எப்போ கண்டறியப்பட்டது, இதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது கேட்டு போகலாம். வாங்க போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓடை, அதாவது சுத்தமான தண்ணீர் சொல்லலாம். அங்கே பாருங்கள், அதாவது இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா எந்த கலப்படமே கிடையாது. சொல்லணும்னா அக்வா கார்டு தண்ணியிலே நீங்களாம் வந்து சொல்கிற பியூரிஃபை, அதாவது நீங்கள் கடையில் அந்த பியூரிஃபை பண்ணுற மோட்டரை வாங்கி இல்லை ஏதாவது வாங்கி தான் நீங்கள் மாட்டி அந்த தண்ணி பியூரிஃபை குடிப்பீங்க. ஆனால் இந்த தண்ணி பொறுத்த வரைக்கும் சுத்தமான தண்ணி, எந்த கலப்படமும் கிடையாது. பார்த்துக்கோங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதாவது இந்த கோயில் ஒட்டியே இருக்குது. நல்லா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஹவரில் 3 ஹவரில் 4 ஹவர் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் போகலாம். அந்த அளவுக்கு ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும், அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸும் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு இந்த கோயிலோட பெனிஃபிட் இருக்குது. கண்டுபிடிச்சி எத்தனை வருஷம் ஆகுது இதை கண்டுபிடிச்சி? இந்த ரயில் ரோடு போட்டாங்க பாரு. ஆமாம், ரயில் ரோடு போடும்போது கம்ப்ரஷன் வெடி வச்சுது. கம்ப்ரஷன் வெடி வச்சது இந்த இடத்துல வந்து சாமி பெரியவில்லை எகிரிச்சு. சென்னையில் போய் சொன்னது, இந்த மாதிரி என் கால் போயிடுச்சு. அப்போதான் சாமின்றதே தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. அதுக்கு முன்னாடி தெரியாது. அதுக்கு முன்னாடி இங்க என்ன இருந்துச்சுங்க? நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் கொடி முடியும் கிடந்துச்சு. அதுல இருந்துதான் சாமியான்றதே தெரியும். அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. என்ன கொடியெல்லாம் மூடிச்சுங்க? அந்த வெண்ணாங்கொடி இது ஃபுல்லா அப்படியே அந்த இது ஓட பூரா. அப்போ உங்களுக்கு எத்தனை வயசுங்க இருக்கும்? ஒரு 15 வயசு. 15 வயசு இருக்கும். 15 கேரண்டி. 15 வயசு. இப்ப கிட்டத்தட்ட அந்த கோயில் கண்டறிஞ்சு எத்தனை வருஷம் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சு? 15 வயசுல அதுல இருந்து கணக்கு போட்டு எத்தனை வருஷம் நீயே கணக்கு போட்டு விட்டு. ஒரு எனக்கு 67. 67ங்களா? அப்போ ஒரு 70 வருஷம் 80 வருஷம் ஆகுங்களா அந்த கோயில் கண்டுபிடிச்சு? அவ்வளோ 80 வருஷம் ஆகும் அந்த கோயில். அதுல இருந்துதான் சாமின்றதே தெரியும். இப்ப இவ்வளவு அதுக்கு சிம்டி போட்டுக்கிற போய் பாரு, அதுன்றதே சாமின்றதே தெரியும். அதுக்கு முன்னாடி சாமின்ற யாருன்னு தெரியாது. அப்போ இந்த கோயிலுக்கு ஃபேமஸ் எல்லாம் நாங்க எந்த நாள் மக்கள்லாம் எப்போ விரும்பி அதிகமா வருவாங்க? அதிகம் சனிக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை, அவ்வளவுதான். மற்ற நாள் இல்லை. மற்ற நாள் கிடையாது. இது வந்து ரொம்ப எங்கிருந்து வராங்க ஜனம்? எங்கெல்லாம் வராங்க? இது பெங்களூர்ல இருந்து வர்றாங்க, மைசூர்ல இருந்து வர்றாங்க, இந்த சேலம் இருந்து வர்றாங்க, நாமக்கல்ல இருந்து வர்றாங்க, ஈரோடு இருந்து வர்றாங்க. ஈரோடு வந்து ஈரோடு இருந்து வர்றாங்க. எல்லாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் புகழ்பெற்ற கோயில். ஆமா. இங்க வந்து கும்பிடிக்கெல்லாம் நிறைவேறினா டக்குன்னு நிறைவேறுது. கரெக்டா நிறைவேறும். நீ கும்பிடுறது கரெக்டா நிறைவேறுது. அப்போ அந்த ரயில்வே துறையில தான் அந்த கோயில் கண்டறியப்பட்டு. ஆமா, அதுக்கு முன்னாடி சாமின்றே தெரியாது. அப்ப அந்த ரயில் வேலை செய்யும் போது உங்களுக்கு கூலி எவ்வளவு ஆச்சுங்க? நான் கூலி போல, எங்க அம்மா கூட நான் ஓடியாரு, அவ்வளவுதான். ஓடியாருங்க? நான் வேலைக்கு நான் போல. வேலைக்கு நீங்க போனதில்ல? வேலைக்கு போனதில்லை. நீங்க எத்தனை வருஷமா அங்கேயே இருக்கிறீங்க நீங்க? நாங்க வந்து இப்ப சொல்றேன் பாரு, 15 வயசுன்னு. அதுல இருந்து நான் இந்த கோயிலுக்கு இந்த காட்டுல ஃபர்ஸ்ட்ல மாடு மேய்ச்சேன். ஒரு 20-25 மாடு இருக்கும். அதுக்கு பின்னாடி வெள்ளாடு மேய்ச்சேன். வெள்ளாடு மேய்ச்சிட்டு அப்பெல்லாம் செம்பலாடு மேய்ச்சேன். அப்பெல்லாம் பள்ளையாடை வளர்த்தேன். பள்ளையாடை வளர்த்துட்டு அப்பெல்லாம் செம்பிலி குட்டி வளர்த்தேன். எல்லாம் விட்டுட்டு இப்போ கோயிலாண்ட வந்து உக்காந்துக்கிட்டேன். இப்போ 2 ஆள் வளர்க்குறேன். இதை இவளுக்கு கீழே 2 வந்து 8.5 வாங்கிற 2 குட்டி. இப்போ நான் மேய்க்கிறது இல்லை, எங்க பொம்பளை மேய்க்கும். அவ்வளவுதான். கோயிலாண்ட வந்து உக்காந்தாச்சு. கடலை முன்னாடி வந்து உக்காந்துட்டேன், அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த தண்ணி எல்லாம் பெரும்பாலும் இந்த ஓடையெல்லாம் மழை பெஞ்சா மட்டும் தான் போவாங்க. ஏன் தண்ணி எல்லாம் மழை பெஞ்சா மழை போல கட் ஆயிரும். மழை பெய்யா கட் ஆயிரும். மழை பெஞ்சிருந்தா வரும், மழை பெய்யலன்னா கட் ஆயிரும். அது வந்து இந்த சாமி வந்து ரயில்வேக்காரரை எடுத்து செஞ்சிருந்தாங்க. அது தகராறு எப்படி தெரியுமா? அந்த தேங்காய் பழம் தகராறு பண்ணி இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்து போச்சு கோயில். கவர்மெண்ட் தெரிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்து. அதுக்கு முன்னாடி வந்து ரயில்வேக்காரர் தான் செஞ்சிருந்தாங்க. அதுக்கு தேங்காய் பழத்தை தகராறு பண்ணி இப்போ வந்து கவர்மெண்ட்டே சேர்ந்தாச்சு. வர்ற வருமானம்லாம் கவர்மெண்ட்டுக்கு.
இப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பார்த்தா இந்த கோயில் ஃபேமஸான கோயில் சொல்லலாம். ஃபேமஸான கோயில் தான். ஆ நாம் நினைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கட்டாயமாக முடியும். கட்டாயம் முடியும். கரெக்டாக முடியும். ஒருத்தன் என்ன பண்ணுவான், மந்திரக்காரன் வருவான், நல்லா பண்ணிடுவேன், ஆனால் 1000 பிடிக்கிட்டு போயிடுவான். ஆனால் அதெல்லாம் பொய். ஆனால் இந்த சாமி நினைச்சேன்னா முடியும். எந்த கோயிலோட இந்த கோயில் கும்பிட்டேன்னா முடியும். நான் திருப்பதி போகிறேன், நான் பழனி போகிறேன், மதேஸ்வர கோயில் போகிறேன், அப்போல்லாம் கர்நாடகா என்ன கோயில் இது தேவராஜி என்ன கோயிலுக்கு இதுப்பா, மகாராஷ்டிரா சைடு இந்தாண்ட கர்நாடகா மைசூர் தாண்டி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சாமி வந்து ஃபேமஸ் தான். நாம் நினைக்கிறதே லேட் ஆனாலும் கரெக்டாக முடியும். சில பேர் வந்து நிலம் வாங்குற வந்து பூ கேட்குறான், சில பேர் பொண்ணு கல்யாணம் ஆகாதிக்குது அதை வந்து பூ கேட்குறாங்க, சில பேர் வீடு கட்டுற வந்து இங்கே பூ கேட்குறான், வீடு கட்டுறவன் இந்த இடத்துல நல்லா இருக்குமா அப்படின்னு, கல்யாணம் பண்ணுறவன் கேட்குறான். எல்லாம் மொத்தம் எல்லாம் இங்கே வந்து கேட்டுட்டு போகிறது ஃபெயில் ஆகுறதில்லை, ஃபாஸ்ட்டாக ஃபெயில் ஆகுறது வாய்ப்பே இல்லை. ஃபெயில் ஆகுது வாய்ப்பே இல்லை, ஃபாஸ்ட்டாக ஃபெயில் ஆகுது வாய்ப்பே இல்லை இந்த கோயில் வருதிக்கும். ஆனால் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த ஒசூர் பெங்களூர் தான் அதிகமாக மக்கள் வராங்க. அதிகம் பெங்களூர் தான் அதிகம் பெங்களூர். ஒசூர் வராங்க, யானைக்கல்ல சந்தாவரம், மெஜஸ்டிலேருந்து வராங்க. மெஜஸ்டி ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. அவன் அவங்க ட்ரைனிங் நிச்சு போயிருந்துங்களா? இப்போ நிற்கிறது இல்லை, இப்போ கரண்ட் விட்டதுல நிற்கிறது இல்லை வண்டி. இப்போ கரண்ட் விட்டு நிற்கிறது இல்லை. முன்ன அந்த இன்ஜின் வண்டிலாம் வந்துட்டு பெட்ரோல் அந்த டீசல் இன்ஜின் அப்போ நிற்சிச்சு. டீசல் இன்ஜின் வரும்போது அங்கே வண்டி இங்கே நிற்சிட்டு இருந்தது. ஒரே வண்டி நிற்கிறது இல்லை. இப்போ வந்து வண்டி நிற்கிறது இல்லை, ஒரே வண்டி நிற்கிறது இல்லை. ஆனா ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்குது, அங்க இறங்கி தான் வரணும். பக்கம் தான் ரயில்வே ஸ்டேஷன், பக்கமே ரயில்வே ஸ்டேஷன். இதுல போனா தூரம், அதுல போனா பக்கம். ரயில்வே போனா பக்கம். ஒரு 1 கிலோமீட்டர் வரும் அங்கிருந்து ஒரு கோயிலுக்கு, இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷனுங்களா அவ்வளவுதான் வரும். 1.5 கிலோமீட்டர் வரும். 1.5 கிலோமீட்டர் வரும், அவ்வளவுதான். 1.5 கிலோமீட்டர் கேரண்டி. இதுல போனா சுத்து, அதுல போனா பக்கம். இந்த ஆடி 18, 21லாம் 18கெல்லாம் அந்த மரத்தோட நிக்கும். எங்க இந்த மரம் பேனேரி மரம் இது, அதோட நிக்கும் அந்த கூட்டம். ஆமா கூட்டம், ஆமா பயங்கர கூட்டம், அவ்வளவு கூட்டமா இருக்கும். ஆமா பயங்கர கூட்டம், அந்த அளவுக்கு ஜனங்க வராங்க இந்த கோயிலுக்கு. வராங்க. 1ஆம் தேதி 28 கூட கம்மி தான். 1ஆம் தேதி ஜாஸ்தி, 1ஆம் தேதி ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த சனிக்கிழமை எப்பவுமே ஃபேமஸ். சனிக்கிழமை கூட்டம் தான். இதுங்க அது எக்கச்சக்கமா அந்த குரங்கு ஜாஸ்தியா இருக்கு நேரத்துல இல்லையா? அதே மாதிரி இந்த மரம் பாருங்க, அந்த காத்துக்கு மழையில உடஞ்சு போனது. அது மழையில உடஞ்சு காத்துல விழுந்தது, அதெல்லாம் காத்துல விழுந்துதான் அது. அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சனிக்கிழமை இந்த அமாவாசை, அந்த அமாவாசை பௌர்ணமி எவ்வளவு வரதில்லப்பா. பௌர்ணமி வரதில்ல அந்த அளவுக்கு. அமாவாசை தான், பௌர்ணமிகள் வரதில்ல. எனக்கு தெரியாதா? இந்த மாலை போற கார்த்திகை மாசம் மாலை போறவங்க எல்லாம் அப்ப ஜாஸ்தி, கார்த்தில ஜாஸ்தி. நைட்டு 3 மணில இருந்து 3 மணில இருந்து. ஆனா இந்த காட்டு பாதையில கொஞ்சம் போக்குவரத்து கொஞ்சம் நைட் டைம்ல போறது கஷ்டம் தான் சொல்றாங்க நிறைய பேர். வந்து நைட்ல ஒரு பயம் இல்ல, நைட்ல வந்து ஒரு 10-12 மணிக்கு போறது டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா இந்த முத்துமட்டில இருந்து எடுத்தீங்கன்னா பாகல்பட்டு வரைக்கும் அந்த காட்டு சென்ட்ரல்ல ரோடு போகுது இல்லையா? அந்த ரோட்ல வந்து ரொம்ப டேஞ்சரா ரோடு நைட்ல போறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? வண்டி போயினே இருக்குது. நீ எப்படி சொல்ற தேவராஜ்? நான் மாடு மேய்க்கும் போது இந்த மதை என்ன சொல்றேன், இந்த 2 கல்லுக்கு இது இல்லை மதையா, இங்க மேல சன்னிமதிக்கு மேல. அப்போ வந்து தமிழ்மட்டிக்காரன் தான் கார்டு அடிச்சு போட்டான் பொம்பளைக்கு. அவ்வளோ கருப்பு இல்லை, அவ்வளவு சிவப்பு இல்லை, மட்டுமா இருந்தா. அது என்ன சொல்லி சிவலிங்காரு என்ன சொன்னபடி, ஐயா நீ மேலே போய் பார்த்துட்டு வா, அடிச்சு போட்டிக்கிறான்னு சொன்ன. அப்படி நான் ஏறி போனேன். ஒரு சொம்பு, ஒரு தட்டம், அதில் 5-6 வளையல், சொம்பு கமுத்தி போட்டாங்க. மேல்கல் இல்லைப்பா, கீழே இல்லை, மேல்கல்.
நீ பார்த்துருப்ப, நான் பார்த்தது சொல்கிறேன், அது வரைக்கும் கம்முனிடு. அப்படி எந்த பக்கம் ஆட்டமாக படைச்சிருந்தாங்க கம்தி. ஆனால் தலைமுடி இவ்வளோ நீட்டு இருந்துச்சு. இப்போ தலைமுடி பிள்ளைக்கு அவ்வளோ சிவப்பில் யாருப்போ கருப்பில் ஒரு மீடியம். சிவலிங்க ஆடிட்டு தான் நானும் சொல்கிறேன். இல்லையா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2022 2006 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து புளியை கூட்டு வந்து எல்லாம் சொல்றது இது மாதிரி கோயிலுக்கு வர இது சாக்குல வந்து மேல அதெல்லாம் அந்த கற்பழிச்சு போட்டு கொன்னதும் உண்டு. அப்புறமேட்டுக்கு இந்த பெரிய ஒரு கேஸ்லாம் ஆச்சு. அது உண்மை? அதெல்லாம் அங்கெல்லாம் வந்து நிறைய அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னே, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்போ வந்து அதெல்லாம் இப்போ எதுவும் இல்லை, இப்போ கிடையாது. இப்போ கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தான் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரோடு இல்ல. அப்போ தார் ரோடு இல்ல, தார் இல்ல. தார் இல்ல. அப்போ தார் இல்ல. அப்ப நடந்திருக்கும். ஆமா, அப்ப வந்து காலகட்டத்தில் மண் ரோடு தானே இருந்தது. அப்ப மண் ரோடு வெறும் கல்லு வந்து கோயிலுக்கு போகணும்னா சைக்கிள் தான் வந்தாகணும். நீங்களாம் சைக்கிளை தள்ளிட்டு தான் வரணும். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருந்துச்சு. ஏன்னா அந்த மக்கள் வந்து இந்த தடத்துல போறதுக்கும் கொஞ்சம் சிரமம், ரொம்ப சிரமம். 24 மணி நேரம் வண்டி போயினே இருக்குது. ஆனா அப்போ கொஞ்சம் பாத்தீங்கன்னா அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கு என்ன பெனிஃபிட்? அப்போ நீங்க காலகட்டத்துல வாழ்ந்தீங்கல்ல, நீங்க ஒரு 1970 உங்களுக்கு வயசு. அப்ப உங்களுக்கு பிறந்த வயசு என்ன? 1970 80 இல்லைங்களா? 80 இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு? அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நீங்க அப்போ இருந்த செல்வாக்கு வேற, இப்போ இருக்கிற செல்வாக்கு வேற. தேவராஜி அப்போ நல்ல செல்வாக்கு. அப்போ நல்ல செல்வாக்கு. இப்போ ஒன்றும் சரியில்லை. குடும்பத்தில் வந்து பொண்டாட்டி சரியில்லை, மகன் சரியில்லை, மருமகன் சரியில்லை. மகனும் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, மருமகளும் சரியில்லை.